السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم فأوفوا الكيل والميزان ولا تبخسوا الناس أشياءهم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم مخبرا عن الله. قال الله تعالى: ثلاثة أنا خصمهم منهم رجل استأجر أجيرا فاستوفى منه ولم يعطه أجره أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாக, எந்த குறைகளும் இல்லாத அளவிற்கு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாத்திற்குள், ஷரியத்திற்குள் நாம் தேடுகின்ற எல்லா கேள்விகளுக்கும் விடையுண்டு. நம்மிடம் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. சமகாலங்களில் நாம் நிறைய பிரச்சனைகளை, சவால்களை, சிக்கல்களை, நெருக்கடிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய, பரவலாக எல்லா மக்களும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடிகளில் ஒன்று பணவீக்கம். பணவீக்கம் என்றால் அதற்கு பொருள் என்ன? ஒரு பொருளை கடந்த வருடமோ அல்லது சில வருடங்களுக்கு முன்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு வாங்கியிருப்போம். ஆனால் அதே பொருளை இந்த நிகழ்காலத்தில், இந்த வருடத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால், 3 வருஷத்துக்கு முன்னால் வாங்கிய அதே விலைக்கு வாங்க முடியாது. விலை அதிகரித்திருக்கும். இதற்கு பெயர் பணவீக்கம் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா காலகட்டத்திலும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியாக, சவாலாக இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, அதற்கு இன்னொரு பெயர் தான் பணவீக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விலைவாசி உயர்வு என்ற சிக்கலை, நெருக்கடியை இன்றைக்கு சமூகம் சந்தித்திருக்கிறது. நாம் அன்றாடம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசலிலிருந்து, கேஸ் சிலிண்டரிலிருந்து, உணவுப் பொருட்கள், பால் போன்ற எல்லா பொருட்களும் தாறுமாறாக அதனுடைய விலை எகிரி இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் சிக்கலையும் இன்றைக்கு சமூக மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது.
பொதுவாக இந்திய நாட்டில் பொருளாதார ரீதியாக மக்களிடையே நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை, ஏற்ற இறக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொருளாதார ரீதியாக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 10% மக்களுக்கு இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 57% அந்த 10% மக்களுக்கே போய் சேர்ந்து விடுகிறது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 57% யாருக்கு போய் சேருது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் 10% மக்களுக்கு போய் சேருது. அம்பானி, அதானி போன்ற பண முதலைகளுக்கு அந்த பணம் போய் சேர்ந்து விடுகிறது. பொருளாதார அடிப்படையில் மிக தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய 50% மக்களுக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வெறும் 13% மட்டும்தான் போய் சேருது. 10% மக்களுக்கு 57% பொருளாதாரம் போய் சேருது. 50% மக்களுக்கு வெறும் 13% பொருளாதாரம் வந்து சேருகிறது. அப்படின்னா எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை இன்றைக்கு மக்களிடையே காணப்படுகிறது. பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை இன்னும் ஏழ்மை நிலையை சந்தித்து கொண்டே இருக்கிறான். அப்போ இன்னும் அந்த வித்தியாசங்கள் கூடிக்கொண்டே போவதை நாம் இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய அமைப்பு, பொருளாதார திட்டம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு வர்க்கத்தை பொருளாதார அடிப்படையில் அவர்களை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னொரு வர்க்கத்தை, சொல்லப்போனால் பெரும்பாரியான வர்க்கத்தை இன்னும் தாழ்வு நிலைக்கு இந்த பொருளாதார திட்டம் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலவரம். சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுடைய நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டையும் வித்தியாசத்தையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த நாட்டில் ஐடி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதில் ஒரு 5 வருடம் அனுபவம் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி சாதாரணமாக 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா, ஐடி துறையை தவிர மற்ற துறையில் இருக்கக்கூடிய, அதிகம் வேலை செய்யக்கூடிய, அதிக உழைப்பை தரக்கூடிய அதே 5 வருடம் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் 30,000 சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க கொடுக்கறதும் அதே உழைப்பு தான், இவங்க கொடுக்கறதும் அதே உழைப்பு தான். சொல்லப்போனால் இவங்க அதை விட கூடுதலாக உழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சம்பளம் கிடைக்கிறது, இவங்களுக்கு 30,000க்கு கீழே அல்லது 30,000 இந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்குது. எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை இன்னைக்கு நாட்டில் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருட்களுடைய, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அந்த 30,000 வாங்குறான்ல அவனை கவனித்து தீர்மானிக்கப்படுறது இல்லை. 1 லட்சம் வாங்கக்கூடியவனை கவனித்து தான் நாட்டில் ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும், ரேட்டும், பிரைஸும் தீர்மானிக்கப்படுது. அப்போ இது யார் அதிகமாக பாதிக்கும்? 1 லட்சம் வாங்கக்கூடியவனை பாதிக்காது, பெரிய லெவலில் பாதிக்காது. ஆனால் சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு சாமானிய அல்லது அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலையும் நெருக்கடியையும் அது ஏற்படுத்தும். பெரிய அளவில் மேல்மட்டத்தில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் மட்டுமே நாட்டில் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல சிகிச்சை மருத்துவத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை கொடுக்கணும், நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணும். இது யாரால முடியும் அப்படின்னா, அந்த ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவர்களால் மட்டும்தான் நல்ல படிப்பையும் கொடுக்க முடியும், நல்ல மருத்துவத்தையும் பார்க்க முடியும், நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அப்போ சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்காது, நல்ல படிப்பு கிடைக்காது, சத்தான ஆகாரம் கூட அவர்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை இன்றைக்கு அதிகமாக பெரும்பாலான மக்களுக்கு நம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விலைவாசி உயர்வால் அதிகம் பாதிக்கப்படுவது நடுத்தர மக்களும் சாமானிய மக்களும் தான். விலைவாசி உயர உயர சம்பளம் அதிகரிக்கிறதா, ஊதியம் அதிகரிக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. அப்போ இன்னும் என்ன செய்யும்? கூடுதலான நெருக்கடியை ஏற்படுத்தும். ஒரு பொருளுடைய விலை 50% உயருதுன்னா, ஒரு சாமானியமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியருக்கான சம்பளம் 5% ஏறுது. விலை 50% உயருது, இவனுக்கு சம்பளம் 5% அல்லது 10% உயருது. இவன் எப்படி மீதி 40% பேலன்ஸ் பண்ணுவான்?
அதுதான் இன்றைக்கு நம் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இந்த விலைவாசி உயர்வு எப்படி ஏற்படுது, எதனால் ஏற்படுது என்று ஆய்வு செய்கிற பொழுது உற்பத்தி குறைவு, சில பொருட்களுடைய உற்பத்தி குறைவினால் இன்றைக்கு விலைவாசி உயர்வு அதிகமாகுது. அதேபோன்று சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அதுவும் இன்னைக்கு விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருக்கும். அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் இன்னைக்கு நம் நாட்டில் பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நாடு எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனால் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் நம்மை பாதிக்கும், நம்முடைய பொருளாதார திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுதான் இன்றைக்குள்ள நிலவரம். அதேபோன்று எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள், அதுவும் விலைவாசி உயர்வுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு அளவில் விலைவாசி உயர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி, அதனுடைய சேமிப்பு, அதனுடைய விநியோகம், விற்பனை எல்லாம் இன்னைக்கு தனியார் மயமாக ஆக்கப்பட்டு விட்டது. எதுவும் அரசாங்க கையில் இல்லை. தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டான். கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இன்றைக்கு ஒரு பொருள் எப்போ சந்தைக்கு வரணும், எந்த ரேட்டில் விற்பனை செய்யப்படணும், எல்லாத்தையும் அவன் தான் தீர்மானிக்கிறான். அவன் தீர்மானித்தாதான், அவன் முடிவு பண்ணாதான் ஒரு பொருள் சந்தைக்கு வரும். அவன் என்ன ரேட்டில் விற்பனை செய்யணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறானோ அந்த ரேட்டில் தான் அந்த பொருள் சந்தையில் விற்பனை செய்யப்படும். எல்லாத்தையும் இன்னைக்கு அரசாங்கம் கார்ப்பரேட்டினுடைய நிறுவனங்கள் கையில் தாரை வார்த்து கொடுத்து விட்டது. இதுதான் இன்றைக்கு நம் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விலைவாசி உயர்விற்கு அடிப்படையான காரணங்களில் ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ், நாடு செழிப்பாக நாடாகத்தான் எல்லாம் வச்சிருக்கிறான். நல்ல உற்பத்திலாம் இருக்க தான் செய்யுது. தேவையான விளைச்சல்கள் இன்னைக்கு நாட்டில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விளைச்சல் ஏற்படக்கூடிய, உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை சேமித்து வைத்து, பதுக்கி வைத்து செயற்கையான தட்டுப்பாட்டை இன்றைக்கு ஏற்படுத்துகிறாங்க. செயற்கையான டிமாண்டை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பொருள் சந்தையில் கிடைக்காது. அப்போ டிமாண்ட் கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரேட் அதிகமாகும். ரேட்டு எப்போ அதிகமாகுதோ அப்போ பொருளை கொண்டு சந்தையில் இறக்குவான். இப்போ 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய பொருள் டிமாண்ட் ஆன பிறகு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். இப்போ அவனுக்கு கூடுதலான 10%, 10 மடங்கு லாபம் கிடைக்கும். இதை தான் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு அடிப்படையான ஒரு ஒத்துழைப்பை தந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சின்ன சின்ன அத்தியாவசிய பொருட்கள் மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி, அதுவும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் வந்திருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று. இதெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்படுது. அந்த விலைவாசி உயர்வினால் அதிகம் பாதிக்கப்படுறது நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள், அன்றாடம் காட்சிகள். இதற்கு என்னதான் தீர்வு? இஸ்லாம் என்ன தீர்வை வைத்திருக்கிறது? எல்லாத்துக்கும் இஸ்லாத்தில் தீர்வு உண்டு. அது உலகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும், மார்க்கம் சார்ந்த விவகாரங்களாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் தீன்ல, சரியத்தில் அதற்கான தீர்வுகள், சொல்யூஷன்கள் உண்டு. இஸ்லாம் இந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன தீர்வை வைத்திருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்த்தால் சில தீர்வுகளை இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள் தேவையான நேரத்தில் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வராமல் விலை உயர்வை காரணமாக வைத்துக்கொண்டு அதை எதிர்பார்த்து பதுக்கி வைக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்களில் ஒன்று. எந்த பொருளையும் சந்தைக்கு வராமல் பதுக்கி வைக்கக்கூடாது. அத்தியாவசியமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை தேவையான நேரத்தில் மக்களுடைய விநியோகத்திற்கு கொண்டு வராமல், விற்பனைக்கு சந்தைக்கு கொண்டு வராமல் அதை பதுக்கி வைக்கிறது, அது இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய ஹராமான விஷயங்கள் ஒன்று என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்தகிரு இல்லல் காத்திஉ, பாவிதான் பொருட்களை, அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை அவன் பதுக்கி வைப்பான், நல்லவன் பதுக்கி வைக்க மாட்டான். பதுக்கி வைக்கிறவன் பாவியாக தான் இருப்பான், மோசமான ஆளாக தான் இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு ஏன் பதுக்கி வைக்கப்படுது?
நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியதை போன்று விலை உயர்வை எதிர்பார்த்து அந்த நேரத்தில் நாம சந்தைக்கு கொண்டு வந்தா பன்மடங்கு லாபத்தை சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பெரிய உற்பத்தியாளர்கள் முதல் கொண்டு சாதாரணமான முறையில் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் இந்த தப்பு செய்யறாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஜாலிபு மர்சூகுன், அல் ஜாலிபு மர்சூகுன். தயாரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை சந்தைக்கு தேவையான நேரத்தில் மக்கள் பயன்பாடும் விதத்தில் அதை கொண்டு வர யார் கொண்டு வர்றானோ அவன் அல்லாஹ்வினால் உணவளிக்கப்படுவான், அவனுக்கு ரிஸ்க் கிடைக்கும். ஏன்னா மக்களுடைய தேவைக்காக அதை மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தி அந்த காரியத்தை செய்யறான். அதனால அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்க் வழங்கப்படும், அவன் ரிஸ்க் அளிக்கப்படுவான். வல் முஹ்தகிரு மஹ்ரூமுன், யார் தேவையான பொருட்களை அத்தியாவசியமான பொருட்களை மக்களுடைய தேவைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வராம பதுக்கி சேமித்து வைக்கிறானோ அவன் ரிஸ்கை தடுக்கப்படுவான். அதிக லாபம் கிடைக்கணும், பன்மடங்கு லாபம் கிடைக்கணும், பெனிஃபிட் கிடைக்கணும், ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சேமித்து வைக்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நிலை உன்னை ரிஸ்கில் இருந்து தடுத்து நிர்மூலமாக்குமே தவிர நிச்சயமாக உன்னுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்காது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்திய நாவுகள் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால பதுக்கி வைக்கக்கூடியவன் என்னைக்குமே வளர்ச்சி அடைய மாட்டான், முன்னேற்ற பாதையில் அவன் போக மாட்டான். நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ் தஆலா பின்னடைவைத்தான் ஏற்படுத்துவான். இன்னும் சொல்ல போனால் ரிஸ்க் முழுமையாக அவனுக்கு தடுக்கப்படும் நிலை ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அதனால உணவுகளை பதுக்கி வைக்கக்கூடாது. உணவுகளை பதுக்கி வச்சு ரேட் அதிகமாகணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதை முயற்சிக்கிறாங்க. இந்த உணவை பதுக்கி வைக்காம தடுக்கிறதுக்கு சில வழிகளை முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. உணவுகளை எதுக்கு பதுக்க வைக்கிறாங்க? அத்தியாவசியமான பொருட்களை எதுக்கு பதுக்க வைக்கிறாங்க? ரேட் அதிகமாகும் போது சந்தைக்கு வந்து பன்மடங்கு லாபத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை தடுக்கிறதுக்கு சில வழிகளை முன்னோர்கள் நமக்கு சொல்லி தராங்க. முதல் வழி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி தந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துல இறைச்சி இருக்குதா இல்லையா, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஒட்டக இறைச்சி, இதனுடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதனுடைய பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்திற்கு விலையை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் கூட அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இறைச்சி ஒரே விலையில் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான சட்டம் திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆனா அது சாத்தியமா அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. திருநெல்வேலியில ஒரு ரேட் அப்படின்னு சொன்னா சென்னையில ஒரு ரேட்டா இருக்குது. அதை சரியான நிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயமா தான் தெரியுது. ஆனா அன்னைக்கு வந்து இறைச்சி வந்து அதிகமான விலைக்கு விற்கப்பட்டு கொண்டு இருந்தது, அநியாயமான ரேட்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க வியாபாரிகள். இந்த விஷயத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனாங்க. மக்கள் இந்த மாதிரி வந்து இறைச்சியாளர், அதாவது இறைச்சி கடை வச்சிருக்கக்கூடியவங்க வந்து அது ரேட் அதிகமாக அவங்க இஷ்டத்திற்கு பன்மடங்கு ரேட்டை வச்சு விற்பனை செய்யறாங்க. இப்போ என்ன பண்றது? நீங்க தான் அதற்கு சரியான ஒரு நடுநிலையான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அல்லது நீங்க குறைச்சி வியாபாரம் செய்யறதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பாஸ் பண்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னாங்களா, இந்த பிரச்சனை ஏன் என்கிட்ட கொண்டு வரீங்க? ஒரு பொருளுக்கான பிரைஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை ஏன் எங்கிட்ட கொண்டு வரீங்க? இதை நீங்க நினைச்சா நீங்களே குறைக்கலாமே, நீங்களே மலிவு விலைக்கு விற்பனை செய்யப்படுவதற்கான ஒரு திட்டத்தை நீங்க வகுக்கலாமே, அதற்கான முயற்சி நீங்களே எடுக்கலாமே அப்படின்னு பொதுமக்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. பொருள் வந்து அவங்களுக்குரியது, கடைக்காரங்களுக்குரியது, அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க, அவங்க வந்து வெட்டுறாங்க, விற்பனை செய்யறாங்க. விலையை வந்து அவங்க தானே ஃபிக்ஸ் பண்ண முடியும், நாங்க எப்படி அதை குறைக்க முடியும்? குறைக்கிறதுக்கான ரைட்ஸ், அதிகாரம் எங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ட்டு வினோதமாக ஆச்சரியமாக அந்த கேள்வியை முன்வைத்த பொழுதுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, இதை எப்படி திரும்ப குறைக்கணும்? ஒன்றும் இல்லை, உத்துருக்கூஹு, அதை விட்டுருங்க, இறைச்சியை வாங்காம நீங்க விட்டுருங்க. டிமாண்ட் ஆக ஆக ரேட்டு கூட கூட நீங்க வாங்குறீங்க பாத்தீங்க தெரியுமா, அதுதான் இன்னும் அதிகமாக பிரைஸ் வச்சு விற்கணும் அப்படிங்கறத அவனுக்கு தூண்டுது. நீங்க வேங்காம தடுத்துருங்க, விட்டுருங்க, தானா மலிவு விலைக்கு விற்க ஆரம்பிச்சிருவான். 1000 ரூபாய்க்கு விற்கிறானா, நீங்க போய் முண்டி அடிச்சு வாங்குறதுனால தான் இன்னும் 1100 ரூபாய் ஆக்குறான். வேங்காம எல்லாரும் அமைதியா இருந்துருங்க, தானா 500 ரூபாய்க்கு வந்துடும்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகான ஆலோசனை சொன்னார்கள். ஒரு பொருளை அதிகமான ரேட்ல விற்பனை செய்யாம தடுக்கிறதுக்கான வழி என்னன்னா மக்கள் அதை விடுறது. இன்னொரு வழியை அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி தந்தாங்க. அவங்க காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த உலர் திராட்சை இருக்குதா இல்லையா, உலர் திராட்சை, அந்த உலர் திராட்சை அதிகமான ரேட்ல அதுக்கு என்ன பிரைஸோ அதை விட தாண்டி பன்மடங்கு வச்சு மக்கள் வித்துக்கிட்டு இருந்தாங்க மக்காவில். அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக எழுதி அனுப்புனாங்க. இந்த மாதிரி மக்காவில் உலர் திராட்சை அதிகமான பிரைஸுக்கு விற்கப்படுது, நீங்க தான் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, உலர் திராட்சை அதிகமாக விற்கப்படுதா, அதை விட்டுட்டு நீங்க பேரித்தம்பழத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இஸ்தபதிலோகு, அதை விட்டுட்டு அதற்கு பகரமாக நீங்க பேரித்தம்பழத்தை வாங்கி பயன்படுத்துங்க. பேரித்தம்பழம் அப்படிங்கிறது அரபு மாகாணத்தில் மிக மலிவாக கிடைக்கக்கூடிய, அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால அதை விட்டுட்டு இதை வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் அதுல இருந்து அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்தாங்க. தானா உலர் திராட்சை அசல் ரேட்டுக்கு விற்பனை செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு, மலிவு விலைக்கு வந்துருச்சு. ஒரு பொருள் அதிகமாக விற்பனை ஆகாமல் தடுப்பதற்கான ஒரு வழி, ஒரு உத்தி தான் இது. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாமே அத்தியாவசியமான பொருளாக ஆகிவிட்ட இந்த காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை என்றாலும் சில பொருட்களையாவது நாம் தவிர்க்க முடியும். அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சில பொருட்கள் நம்ம அத்தியாவசிய தேவையை தாண்டி சில பொருட்கள் நாம் பயன்படுத்துமா இல்லையா, அந்த பொருட்களுடைய ரேட்டை குறைக்கிறதுக்கு நாம அதை அவாய்ட் பண்ணாவே தானா குறைஞ்சிடும். மக்கள் யாரும் வாங்க மாட்டேங்காங்க, வச்சா வேஸ்டா போயிடும், அப்ப மலிவு விலைக்காக தரணும்னு சொல்லி வந்துருவாங்க. எல்லா விஷயத்துக்கும் இஸ்லாம் தீர்வை வைத்திருக்கிறது. அப்ப முதல் விஷயம், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் தீர்வு, யாரும் எந்த விற்பனையாளர்களும் உற்பத்தியாளர்களும் பொருட்களை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது, அது ஹராம் என்று ஷரியத் தடுக்கிறது. இரண்டாவது தீர்வு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அல்லது சமாளிக்கணும் அப்படின்னா அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டாவது தீர்வு, உழைப்பாளிகளுக்கு, வேர்வை சிந்தி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தகுந்த ஊதியத்தை வழங்குங்க இஸ்லாம் சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலைவாசி உயர்ந்துகிட்டே போகுது, சம்பளம் உயர்றதானா உயர்றதே கிடையாது. எப்படி அவன் பேலன்ஸ் பண்ணுவான்? சமாளிக்க முடியாம இன்னைக்கு மக்கள் திணறுகிறார்கள். விலை உயர என்ன செய்யணும்? சம்பளம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும், ஊதியம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் இன்னைக்கு உள்ள நிலவரத்தில் ஒரு மனிதனால் இந்த நாட்டில் சுதந்திரமாக அவன் விரும்பியபடி வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. இஸ்லாம் ஊழியர்களுக்கு தேவையான தகுந்த ஊதியத்தை கொடுங்கன்னு சொல்லுது. ஒலா தபஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளில் நீங்கள் குறை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னா அப்படின்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னா. ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு தப்பு செஞ்சாங்க, அதனால் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அளவுல என்ன செஞ்சாங்க? மோசடி செஞ்சாங்க. ஒரு கிலோவுக்கு பதிலாக 800 கிராம் கொடுப்பாங்க, 700 கிராம் கொடுப்பாங்க. இப்படி அளவுல மோசடி செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொன்ன அவுஃபுல் கைல வல் மீசான், நீங்க அளவுல மோசடி செய்யாதீங்க, சரியான முறையில் கொடுங்க. ஏன்னா மக்களுக்கு உடைய ஹக்கு, அது மக்களுடைய ஹக்குல நீங்க கை வைக்காதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். மக்களுடைய ஹக்குல நாம கை வைக்க கூடாது, அநீதம் செய்யக்கூடாது. ஒருத்தன் உழைக்கிறான், வேர்வை சிந்தி கஷ்டப்படுறான், நம்முடைய உயர்வுக்கு அவன் காரணமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும். இன்னைக்கு ஊதியம் எப்படி நிர்ணயம் செய்யப்படுது? நீங்க சாதாரணமா ஒருத்தருக்குரிய சம்பளம் எப்படி நிர்ணயம் செய்யப்படுது? அவன் செய்யக்கூடிய வேலையை அடிப்படையா வச்சு நிர்ணயம் செய்யறோம் இல்லையா? நிர்ணயம் செஞ்சு கொடுத்துறோம். 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படின்னு கொடுத்துறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஊழியனுடைய வேலையை அடிப்படையாக கொண்டு மட்டும் சம்பளத்தை நிர்ணயம் செய்யக்கூடாது. அவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கவனிச்சு அதற்கு தகுந்த வசதிகளை செய்து கொடுப்பது ஒரு நிறுவனத்தினுடைய கடமை அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று ஷரியத் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரசாங்கத்தில் நம்முடைய காரியங்கள்ல யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ, வேலை செய்யக்கூடிய பொறுப்புல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வீடு இல்லையா, அரசாங்க பொது நிதியிலிருந்து காசு பணத்தை எடுத்து தனக்கான இருப்பிடத்தை அவர் அமைத்துக் கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யறியா,
நிறுவனத்தில் வேலை செய்யறியா, உனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா, அந்த நிறுவனத்தில் இருந்து அல்லது அந்த அரசாங்க சொத்தில் இருந்து பணத்தை எடுத்து தனக்கான இருப்பிடத்தை அமைத்து கொள்ளட்டும். திருமணம் முடிக்காம மகர் கொடுக்காம கஷ்டப்படுறானா ஒருத்தன், அவன் இந்த பொது நிதியில் இருந்து மகருக்கான தேவையை எடுத்துக்கொண்டு அவன் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை. வாகனம் இல்லையா, அவன் இந்த பொது நிதியிலிருந்து அதற்கு தேவையான பொருளாதாரத்தை எடுத்து தனக்கான வாகனத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 3 அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறது. ஒன்று வீடு, 2வது திருமண வாழ்க்கை மனைவி மக்கள், 3வது வாகனம். இந்த 3 ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவன் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் அரசாங்கம் அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபிக்ஹ் நூலாக இருக்கக்கூடிய மஹல்லி, அந்த மஹல்லியினுடைய ஆசிரியர் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு நிறுவனமோ அதற்கு கீழால் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தகுந்த உணவு, தகுந்த அதாவது ட்ரெஸ், தகுந்த இருப்பிடம், இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தினுடைய கடமை. அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு அந்த நிறுவனம் செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்கிறார்கள். அது அநியாயம், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதனால என் கடையில இவன் இப்பதான் இவ்வளவுதான் வேலை செய்யறான், நான் இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்க முடியாது. அவனுடைய பேக்ரவுண்ட், அவன் சாப்பிட்றானா, அவங்க தங்குறதுக்கு வீடு இருக்குதா, கல்யாணம் முடிச்சிருக்கிறானா, பிள்ளை குட்டிங்க இருக்கிறாங்களா, பிள்ளை குட்டிங்க படிக்க வைக்கிறானா, அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத கவனிச்சு அதற்கு தகுந்தாற்போல் அவனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை இறையச்சத்தோடு பேணுதலோடு செய்து கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் இருக்கிறது. அது கொடுக்கிறது கடமை. நாங்கள் இல்லைன்னா நீ துரோகம் செய்யறான்னு சொல்லி எச்சரித்தாங்க இமாம்கள். அப்ப தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும். சம்பளம் கொடுத்துட்டா அதோட நம்ம கடமை முடிஞ்சிருதுன்னு இல்லை. அவன் என்ன நிலையில இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நான் 10 ரூபா கொடுத்துட்டேன், அவன் அவ்வளவுதான் வேலை செய்யறான், அவனுக்கு அதுவே போதும் நாம முடிவு பண்ணிடுறோம். அந்த 10 ரூபாயை கொண்டு நாம நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியுமா? நாம நம்ம ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குறைந்த ஊதியத்தை அவனுக்கு போதும் என்று நாம கருதுறோம். அதே ஊதியம் நம்ம குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். இதுதான் பொதுநலத்தோடு யோசனை செய்யக்கூடிய சிந்தனை. இந்த சிந்தனையோடு ஒவ்வொருத்தரும் நாம இறையச்சத்தோடு நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய விலைவாசி உயர்வை சமாளிப்பதற்கான ஒரு நிலை ஏற்படும். மக்களுடைய நிலவரங்களை புரிஞ்சுக்கணும். நாட்டினுடைய நிலவரம் என்ன, அதற்கு தகுந்தாற்போல் மனிதனுடைய தேவை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு நிறுவனத்தினுடைய கடமை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாஃபத் பதவி ஏத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கிலாஃபத் பதவியை ஏற்ற பிறகு வியாபாரம் செய்ய முடியுமா? வியாபாரம் செஞ்சு நாட்டு மக்களை கவனிக்க முடியாது, அரசாங்க வேலைகளை கவனிக்க முடியாது. அதனால அந்த வேலையை விட்டுட்டாங்க. வேலையை விட்டுட்டா சாப்பாடுக்கு என்ன பண்றது, குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பண்றது? அப்ப என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அரசாங்க பொது நிதியிலிருந்து எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்பட்டதோ அதே உதவித்தொகை எனக்கும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச காலம் போக போக அவங்களுக்கு அரசாங்க பொது நிதியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற உதவித்தொகை பத்தாது அப்படின்ட்டு அவங்க நினைக்கல, மற்றவங்க நினைச்சாங்க. அவங்க நினைக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு 4 பேர் கூடி பேசுறாங்க. நாம பொது நிதியிலிருந்து கலீஃபாவுக்கு இப்படி உதவித்தொகை கொடுக்குறோமே, இது அவங்களுக்கு போதுமா, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போதுமா, குடும்பம் நடத்துறதுக்கு அது போதுமா, ரொம்ப கம்மியா கொடுக்குறோமே, கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு ஆலோசனை பண்றாங்க. இந்த சிந்தனை தான் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வர வேண்டும். அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அவனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும். இது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விலைவாசியை ஓரளவுக்கு சமாளிப்பதற்கான ஒரு திட்டம், ஒரு தீர்வு. 3வது தீர்வு மிக முக்கியமானது அரசாங்கம். அரசாங்கம் மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசாங்கமா இருக்கணும். அது இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அரசாங்கம் என்ன செய்யணும், மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்களை கசக்கி பிழியக்கூடியதாக இன்னைக்கு அரசாங்கமும் அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களும் இருக்கும் பட்சத்தில் இந்த விலைவாசி உயர்வை ஒன்றும் செய்ய முடியாது. மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, கலீஃபாக்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க? 1296 இருந்து 1316 வரைக்கும் இந்திய நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் ஒருவர் தான் சுல்தான் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி என்று சொல்லப்படக்கூடிய கில்ஜி வகைராவை சார்ந்தவர்.
அவருடைய ஆட்சியினுடைய திட்டங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நலவுகளை இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சார். முதலாக ஊழலை ஒழித்தார். ஊழல் செய்கிறாங்களா இல்லையா, அந்த ஊழல்வாதிகளை பூரா ஒழிச்சு கட்டினாங்க அந்த அலாவுதீன் கில்ஜி. அதே மாதிரி ஒரு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட மக்களுக்கு மட்டுமே பொருளாதாரம் போய் குவிவதை தடுத்தாரு. நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் போலாம், அரசாங்க நிதியிலேருந்து பொருளாதாரத்தை எடுக்கக்கூடாது. நீ வேலை செய்யா அதுக்கு சம்பளம், நீ வேலை செய்யா அதுக்கு சம்பளம், அதுக்கு ஊதியம் கொடுப்போம், உன் இஷ்டத்துக்கு பொருளாதாரத்தை அள்ளிட்டு போகலாம் முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு கண்ட்ரோலை வகுத்தார். அதற்கு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினார். நாட்டில் நிலவை கொண்டிருக்கக்கூடிய மது சூதாட்டம் அத்தனையும் ஒழிச்சு கட்டினார். எல்லாத்துக்கும் மேல் அவர் செஞ்ச மிகப்பெரிய நம் நாட்டில் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா, சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தினுடைய பொருட்கள் அதனுடைய ரேட்டு எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதுக்குன்னு ஒற்றர்களை நியமிச்சிருந்தாரு. சந்தையில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாரு என்ன பொருளை என்ன விலைக்கு விற்பனை செய்யலாம், கொடுக்கல் வாங்கல நீங்க பார்த்து அதற்கான ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் எவனாவது அளவு நிர்ணயம் செய்யும் பொழுது அளவிடும் பொழுது குறைவா அளவிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் கொடுத்தான்னா அந்த 100 கிராம் அளவுக்கு உடம்புல இருந்து சதையை கிழிச்சிருவாங்களாம். அப்படி ஒரு திட்டத்தை அவர் ஏற்பாடு செஞ்சிருந்தார். அப்படி ஒரு சட்டத்தை அவர் ஏற்பாடு செஞ்சிருந்தார். நீ 100 கிராம குறைக்கிறியா உன் உடம்புல 100 கிராம் எடுத்துருவோம். அந்த சட்டம் இருந்துச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் கரெக்டா வியாபாரம் செஞ்சான். விலை கரெக்டா நியாயமான முறையில் சந்தையில் ஒவ்வொரு பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டது. அதை கண்காணித்து கொண்டே இருந்தால் முதலாக நம் நாட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திய மன்னர் என்றால் அலாவுதீன் கில்ஜி என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட அரசாங்கம் அமைய வேண்டும். அதுதான் நாட்டு மக்களுக்கு நல்லது. இது மாதிரியான ஒரு நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம மாறணும். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் அவங்க தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசாங்கமும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல சூழலை நம் நாட்டில் ஏற்படுத்தி இப்பொழுது நிலவை கொண்டிருக்கக்கூடிய அந்த விலைவாசியினுடைய உயர்வு என்ற நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வல்லமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.